கூலி 1000 கோடி எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. கூலி 1000 கோடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ற காரணத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ முடியல கடைசியில் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த படம் 1000 கோடி எடுக்குமா எடுக்காதாண்டு. ஒரு படம் 1000 கோடி எடுக்கிறதுக்கு என்ன ஒரு தகுதி வேணும்னா, படத்தில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே தரமாக இருக்கணும். கூடுதலாக மியூசிக்னு ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்துச்சுன்னா அந்த படம் பயங்கரமாக ஹிட் அடிக்கும். கேஜிஎஃப் போன்ற படங்கள்னா பயங்கரமாக ஹிட் ஆகிறது ஒரு முக்கியமான காரணம் அந்த படத்தில் ஸ்டோரி, அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்தில் மியூசிக் எல்லாமே பயங்கரமானதுனால தான் அந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. கூலிக்கு கண்டிப்பாக அந்த தகுதி இருக்கும். ஆனால் இப்போ கூலி படம் 1000 கோடி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணத்துக்காக சன் பிக்சர் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. லியோ படம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, லியோ படம் 1000 கோடி எடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எடுக்காம போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கல ஹிந்தி சைடில் மார்க்கெட் ஒழுங்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே தான் சன் பிக்சர் பயங்கரமாக அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி சைடில் கிட்டத்தட்ட ஒரு 8 வாரத்துக்கு ஓடிடியில் அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைனை வாங்கியிருக்காங்க சன் பிக்சர். அப்போ தான் ஹிந்தி தியேட்டருக்காரங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலத்துக்கு அந்த படம் ஓடின மாதிரி இருக்கும். லியோ ஓடிடியில் ஒரு மாதம் கிட்ட சைன் போட்டதுனால தான் ஹிந்தி சைடில் மோஸ்ட்லி நிறைய தியேட்டர்ஸில் அந்த படம் ஓடாமல் இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி இப்போ கூலிக்கு அவங்க பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார்ஸ்னா உள்ள இருக்கனால அவங்க சைடுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ்நாடு பிளாஸ்ட் கொடுத்துரும். ஆனால் மற்ற ஸ்டேட்னா இருக்குல்ல, அவங்களாம் பிளாஸ்ட் கொடுத்தா மட்டும் தான் கிட்டத்தட்ட 1000 கோடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஆகணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு படம் 1000 கோடி எடுக்கிறதுக்கு இந்த கதை இதெல்லாம் தாண்டி பில்டப்னு விஷயம் அதிகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கூலி பயங்கரமான ப்ரொமோஷனாக நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய இடத்துக்கு போய் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் பயங்கரமாக இருந்தாலே கண்டிப்பாக கூலி ஒரு பயங்கரமான வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் உள்ள ஓடிடி சைட்னா சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிருக்கனால நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் நினைக்கிறேன் கூலி படத்துக்கு. தமிழ் சினிமாவில் இதுவரை பண்ண தப்ப கூலி படத்தில் இப்போ எல்லாத்தையும் திருத்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் சன் பிக்சர். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாண்டு. இந்த வீடியோ எண்டிங்கில் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. புரியாதவங்க மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஒரு படம் 1000 கோடி அடிக்க ஆள் ஒரு இந்தியாவும் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் உண்டு. உங்கள்ட்ட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.